கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரான டெய்லர் ராஜா தனது பெயரை ஷாஜகான் என மாற்றிக்கொண்டு மிளகாய் வியாபாரம் செய்து வந்தது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்த பல திடுக்கிடும் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக் வணக்கம். இந்த சம்பவத்தில் கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன? வணக்கம். கோவையில் கடந்த 1998ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த தொடர் குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்ட நபர் 18வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடியவர் தான் இந்த சாதிக் ராஜா என்கிற டெய்லர் ராஜா. இவரை பிடிப்பதற்காக பல வருடங்களாக தனிப்படைகள் இயங்கி வந்தது. 29 ஆண்டுகள் கழித்து கர்நாடகாவில் தலைமறைவாக இருந்த நபரை போலீசார் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கண்டறிந்து பிடிச்சிருக்காங்க. இவரை எப்படி பிடித்தார்கள், இவர் அங்க எப்படி இருந்தார் என்ற தகவல்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் காய்கறி மண்டியில மிளகாய் வியாபாரம் செய்பவராக அங்க ஒரு பணி செய்து கொண்டிருக்கிறார். ஆரம்ப காலத்துல மூட்டை தூக்கும் தொழிலாளியாக அங்க சென்று பின்பு ஒரு மிளகாய் வியாபாரியாக அங்க வளம் கொண்டிருக்கிறார். இவருடைய தகவல்கள் ஒரு உறவினர் மூலமாக தான் இந்த தனிப்படை போலீசாருக்கு கிடைக்கப்பட்டு அங்கு அவர்கள் இவரை பிடித்து தற்போது சிறையில் அடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவருடைய பெயர் ஷாஜகான் மாற்றி அனைத்து ஆதார் கார்டு மற்றும் அவருடைய அடையாளங்கள் அனைத்தையுமே மாற்றி அங்க அந்த பகுதியில் இருந்திருக்காரு. அங்கு திருமணமாகி அவருக்கு 3 குழந்தைகளும் இருப்பதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இவருடன் தொடர்புடைய மற்றொரு நபரும் இருக்கிறார். அவரையும் பிடிப்பதற்கு தனிப்படை மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க. தீவிரவாத தடுப்பு பிரிவு இந்த நபரை கைது செஞ்சிருக்காங்க. 29 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஒருவரை பிடிச்சு சிறையில் அடைப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவருடைய வாழ்க்கை அந்த பகுதியில் ஒரு தலைமறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பதும் இவருடைய விசாரணையில தெரிய வந்திருக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.